ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டீல் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். நான் வந்து என் ஃப்ரெண்டோட ப்ரைவேட் சர்வர் விளையாண்டுட்ருக்கேன். கேம் ப்ளே கூட போதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ ரீபர்த் பண்ணணும் கைஸ். அதுக்காக வந்து கொக்கோஃபாந்தோட இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஏதாவது பிரெய்டர் கார்டு வந்தாலும் என்னால் சீக்கிரமாக காசு சேர்க்க முடியும். அதான் ட்ரை பண்ணுறேன். யாராவது ஜாயின் ஆனாலும் கண்டிப்பாக நான் ஸ்டீல் பண்ணுறேன். இந்த அப்டேட் அப்போது வந்து நம்மளுக்கு ஃபியூசிங் மிஷின் வந்திருக்கு. நம்ம வந்து பெட்ஸை போட்டு ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பெட்டை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப லேக் ஆகுது எனக்கு வேறு. நான் இப்போ எத்தனாவது ரீபர்த்துனா 8th ரீபர்த்து. 9th ரீபர்த் பண்ணுறது தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன் இன்றைக்கி. கைஸ் யாரும் வந்திருக்காங்க கைஸ் யாரும் வந்திருக்காங்க. யாரும் தெரியல கைஸ். கொக்கோஃபாந்தோ இருக்குது, இங்கிட்ட எக்கச்சக்கமான பில்டர் கார்டு இருக்குது. நான் வந்து எனக்கு இது கைஸ் கொக்கோஃபாந்தோ தான் எடுக்க போகிறேன். வேறு வழியில் கொக்கோஃபாந்தோ எலிஃபான் தான் எடுக்க போகிறேன் கைஸ். பாருங்க, மேலே பிரிண்டர் கார்டை சீக்கிரத்தில் வச்சுருக்காங்க கைஸ். ரொம்ப பணக்காரனாக இருக்க போல. எனக்கு வந்து ஜிராஃபா செலக்ஷன் வேணாம். ஃபஸ்ட்டு கொக்கோஃபாந்தோ எலிஃபான் எடுத்து ஸ்டீல் பண்ணுறேன். நான் கேட்டு பார்க்குறேன். எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. ஐயோ, 3 பேர் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க. இப்போ ஜாயின் ஆகிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் கைஸ். நம்ம எதாவது கேட்டு பார்ப்போம். நான் கேட்குறேன், பில்டர் கார்டு கேட்குறேன். தராரா தெரியல. ஸ்டீல் பண்ணுறது கஷ்டம். ஐயோ, பாடி போட்டாரே. என்ன பண்ணுற பாட்டிங்களா? ஐ திங்க் ஸோ நம்மளால் ஸ்டீல் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது. நம்ம ஸ்டீல் பண்ணுங்க கைஸ். அப்படியாவது ஐயோ போயிட்டாங்க. சரி, ஓகே, விடுங்க. எனக்கு இப்போ கொக்கோஃபாந்தோ எலிஃபாந்தோ தான் வேணும். அதுக்காக தான் நான் பார்க்குறேன். வரவே மாட்டேங்குது. யாராவது ஜாயின் ஆக போயிடுறாங்க. லைட்டாக பயமாக கைஸ். நம்மளுக்கு ஸ்டீல் பண்ண போவாங்க. ஆனால் மித்திக்கெல்லாம் ஸ்டீல் பண்ண போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களே பிரிண்டர் கார்டு வச்சுருக்காங்க. நம்ம தான் அவங்கள ஸ்டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிரிண்டர் கார்டு மட்டும் கிடைச்சா போதும் கைஸ். அடுத்த ரீபர்த் கொக்கோஃபாந்தோ எலிஃபாந்தோ அதான் ஒரு நல்ல ஒரு 200K பண்ணுற மாதிரி 200K தர மாதிரி ஏதாவது பிரிண்டர் கார்டு தந்தால் போதும் கைஸ். நான் நல்லா ரீபர்த் பண்ணுறேன். ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சதே 3 இது பிரிண்டர் கார்டு மட்டும் தான் கிடச்சி. ஆனால் ரீபர்த் பண்ணும்போது போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் டைமண்ட்ஸ் அலையிற வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். வச்சுருந்தேன். அதோ 430 அதாவது இது பாருங்கள், டைமண்ட்ஸ் அலையிற வச்சுருந்தேன். அப்போ வச்சுருந்தேன். இது என்ன பண்ணோன்னா வந்து நம்ம இப்படி வச்சிட்டோம்னா யாரும் எதுவுமே சொன்னாங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு வந்து அது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். பேஸ் ப்ரொடெக்ட் பண்ணால் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், கிட்ட போய் அவங்க அடிக்கலாம் ஈஸியாக. இப்படி இது வந்து குவாண்டம் குளோனர். இப்போ நான் இங்கே நிற்கிறேன். சேஞ்ச் வித் க்ளோனு கீழே காட்டுதா? அது கிளிக் பண்ணால் க்ளோனுக்கு இடத்துல வந்துடும். அந்த மாதிரி தான் இது வந்து என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு
இதெல்லாம் ஈஸியாக ஜம்ப் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். இது வந்து இன்விசிபிலிட்டி கிளாக்கு. இதுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம இப்படி கிளிக் பண்ணனா போதும், அது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்பீடாக வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்டீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், யாருக்கானுக்கும் தெரிய மாட்டோம். ஸ்டீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 7 minutes இருக்குது மிதிகள் வரதுக்கு. எனக்கு ஒரு 100K 200K பிளெண்டர் கார்டு வந்தால் மட்டும் போதும் கைஸ். அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு ரீபர்த் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு என்ன கோல்னால் மேக்ஸ் ரீபர்த் பண்ணிவிட்டு இது இந்த ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டு ஆஸ் வெல் அஸ் 100 ட்ரில்லியன் எடுக்கணும். இதுதான் என்னோடய கோல். அதை பண்ணிட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கிடைச்ச பிளெண்டரால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. கேலக்ஸி எத்தனை மணி எவ்வளோ நேரம்? இன்னும் 1 hour இருக்குது கேலக்ஸி வரத்துக்கு. 1 hour 45 minutes இருக்குது. இந்த பேசண்டோ குரூப் இருக்குல்ல, இது கிடைச்சா கூட ஓகே. ஏன்னா இது 300K ஒரு செகண்ட் கிடைக்குது, அதுவே போதும் தான் எனக்கு. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நிறையாவே நான் ஸ்பின் பண்ணேன், உங்கள்கிட்ட கூட கிடைச்சதே இல்லை. யாருமே வரவும் மாட்டேங்கிறாங்க, ஜாயின் ஆக மாட்டேங்கிறாங்க. எதாவது ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. நான் இன்னும் 2 ரீவாத் பண்ணி பாடி சேவ் போர்ஷன் மட்டும் வாங்கிட்டேன்னா ஈஸியாக ஸ்டீல் பண்ணுறது இப்போ இருக்குது. இப்போ யாராவது ஜாயின் ஆனாங்கன்னா அந்த ட்ராப்பில் சிக்கிட்டு நான் அப்படியே ஈஸியாக வந்து ஸ்டீல் பண்ணுறேன். அதுக்காக தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. கர்ணன் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இருங்க நான் வந்தேன். நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.